Good morning, everyone. This is Ms. S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 5, Part 3. Fourth one, legal protection. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எம்ப்ளாயியோட ரைட்ஸ்க்கு வந்து இது ஒரு சேஃப்கார்ட் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இல்லை ரெசிக்னேஷன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ஷூர்ஸ் டைம்லி கான்ட்ரிபியூஷன் அண்ட் பெனலைஸ்டு டிஃபால்ட்டிங் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா வந்து இப்போ சப்போஸ் அந்த எம்ப்ளாயர் வந்து அந்த கான்ட்ரிபியூஷனை வந்து பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பெனாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும், லீகல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், இன்சூரன்ஸ் கவரேஜ். இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் கிவ்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னா என்னென்னா வந்து ஸோ இந்த இபிஎஃப்னால நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா வந்து ஈவன் அது வந்து எம்ப்ளாய்க்காக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நாமினிக்கும் அது கிடைக்கலாம். ஸோ நோ செப்பரேட் கான்ட்ரிபியூஷன் இஸ் ரெக்வயர்ட் பை த எம்ப்ளாயி. ஸோ இதுக்காக எம்ப்ளாயி என்ன பண்ண வேணாம், கான்ட்ரிபியூஷனே பண்ண வேண்டாம், எம்ப்ளாயர் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும் எம்ப்ளாயோட சேலரியில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பென்ஷன் பெனிஃபிட். ஸோ பென்ஷன் பெனிஃபிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஆஃபர்ஸ் மந்த்லி பென்ஷன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எவ்ரி மந்த் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கும், பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டர் பென்ஷன் ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன், பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. சப்போஸ் இந்த எதாவது எமர்ஜென்சி கேசஸ் வந்துச்சுன்னா லைக் மேரேஜோ எஜுகேஷனோ இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, ஹோம் லோன் ரீபேமெண்ட் எக்ஸட்ரா இந்த மாதிரியான எமர்ஜென்சியான வித்ட்ராவல் சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி டியூரிங் அர்ஜென்ட் நீட்ஸ். ஸோ சப்போஸ் எனக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் திரும்ப எப்போ வேணால் திரும்ப ரீபே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர் மாதிரி இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து யூஏஎன் அப்படின்னு வந்து ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதாவது அது பேர் என்னென்னா வந்து யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். இந்த ஒரு நம்பர், அதாவது ஒரு எம்ப்ளாய்க்கு இந்த ஒரு நம்பர் தான் இருக்க முடியும். அவங்க எத்தனை கம்பெனி சேஞ்ச் பண்ணாலும் இந்த ஒரே யூஏஎன் நம்பர் இதில் தான் வந்து பிஎஃப் எல்லாமே வந்து போயிட்டு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது இந்த யூஏஎன் நம்பர் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த நம்மளோட பிஎஃபோட பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறதும் ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் வச்சுருந்தா அதை நம்ம டோட்டல் போடணும், தொலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த யூஏஎன் நம்பரில் வந்து இது எல்லா பேலன்ஸுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 9th ஒன் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் குவாலிஃபை ஃபார் இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா வந்து அட் த டைம் ஆஃப் லம்சம் அமௌண்ட் எடுப்போம் இல்லையா, லாஸ்ட்டில் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைம்லையோ இல்லை நம்ம ரிசைன் பண்ணுற டைம்லையோ, அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர் சம் கண்டிஷன்ஸ், சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ், இதில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதில் வந்து டேக்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஎஃப்காக. நெக்ஸ்ட் 10th ஒன் நேஷன் வைடு கவரேஜ். ஸோ இந்த இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கவர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், நம்ம இந்தியாவில் இருக்க மில்லியன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த பிஎஃப் அப்படின்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் அண்ட் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Thank you.